கால்டு இங்க இண்டஸ்ட்ரி முழுக்க வெற்றி வெற்றி வெற்றின்னு கதாநாயகன் வருகிற ஒரு உலகத்துக்குள் இருந்து முதல்ல தோல்வியுற்றவனுடைய வாழ்க்கையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் அந்த வெயிலோட சூடோட அந்த மனத்தோட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா அப்ப முதற்படம் தோற்ற ஒரு இயக்குனருக்கு எந்த கதவுகளும் எப்போதும் திறந்திருக்காது. ஸோ இடிச்சு முட்டி ரத்தம் ஒழுக நின்னா கூட அந்த கதவுகள் திறக்காது நண்பர்களே. அப்படி இப்ப நினைச்சப்ப காதல் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்ச பிறகு கடைசி வாய்ப்பு, நாளை காலையில சங்கர் சார்ட்ட கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கதை சொல்றோம், ஒருவேளை அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா ஊருக்கு போயிடலாம். இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பாக இருந்தது. நான் வெயில் கதையை அவருக்கு நரேட் பண்றேன். அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் கம்பெனியில் வித்தியாசமான படங்கள் பண்ண விரும்பினாரு. அப்போ அவர் சொன்னார், சூர்யா, அர்ஜுன் அப்படி யாரா ஹீரோவா போட்டு. அப்போ நான் சொன்னேன், விருதுநகரனுடைய திராவிட முகம் பசுபதி மாதிரி ஒருத்தர் வேணும், அவரோட படம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வெறியோட தான் அந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் கேன்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆன முதல் படம். நம்ப மாட்டீங்க, அந்த படத்துக்கு 26 அவார்டு கிடைச்சிச்சு. வெயில்ல நான் ஒரு பன்னி மேய்க்கு வரை வில்லனா சித்தரித்ததுக்கு இந்த மேடையில் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஸோ நாம் சித்தரிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு சிறுபான்மையினராக இல்லை தலித்தாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற கூடுதல் கவனம், இருபாலினரத்தை, மூன்றாம் பாலினரை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு கவனத்தை மிக கூர்மையாக ரஞ்சித் தன்னுடைய கமர்ஷியல் படங்கள் வாயிலாக எடுத்து வந்தது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது.